stupid, you're a real mean guy. I'd like to clip your wings so you can fly. I'm in love and it's a crying shame, and I know that you're the one to blame. Hey, hey, set me free. Stupid Cupid, stop picking. ஹலோ gorgeous, இன்றைக்கி வந்து ஒரு டெசர்ட் சஃபாரி vlog தான் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் நம்மளோட லேண்ட் க்ரூசர் வந்துருச்சு. ஸோ நம்ம கூட வந்து இன்னும் 3 பேர் வந்து டெசர்ட் சஃபாரிக்கு போகிறவங்க ஜாயின் பண்ணிப்பாங்க. அண்ட் திஸ் இஸ் மீ அண்ட் மை பிரதர். போகிற வழியில் வந்து நாங்கள் சும்மா வந்து பில்டிங்ஸ் அண்ட் சினரியோஸ் பார்த்துட்டே போனோம். அண்ட் இது வந்து ஒரு ரொம்ப லாங் ஜேர்னி, லைக் ஒரு 2 ஹார்ஸ்க்கு மேலேயே இருக்கும். ஸோ வந்து டிரைவர் வந்து நல்லா சில்லான வந்து சில பஞ்சாபி சாங்ஸ்லாம் போட்டிருந்தாரு. நான் இதில் போட்டால் வந்து காப்பிரைட்ஸ் வந்து இஷ்யூ வந்துடும். ஸோ அதனால் நான் போடலை. இந்த டெசர்ட் சஃபாரிலே வந்து நிறைய பேக்கேஜஸ் இருக்குது. டியூன் பேஷிங், கேமல் ரைட், அப்புறம் ஏடிவி ரைட், சன்செட் வியூ, ஈவினிங் கல்ச்சுரல் ப்ரோக்ராம்ஸ்ன்னு நிறைய இருக்குது. இதில் வந்து நமக்கு பிடிச்ச மாதிரி இருக்கிறது செலக்ட் பண்ணிக்கலாம். நாங்கள் வந்து கொஞ்சம் சேஃபாக, ஃபேமிலி ஃப்ரெண்ட்லியாக, அதே டைமில் கொஞ்சம் ஃபன்னாக இருக்கிற மாதிரியான இதெல்லாம் நம்ம செலக்ட் பண்ணிடணும். அண்ட் இப்போ வந்து நம்மளோட ஃபர்ஸ்ட் ஸ்டாப் வந்திருக்கோம். அண்ட் இது வந்து ஒரு குட்டி ஷாப். இங்கே நிறைய அரபிக் ஆக்சசரிஸ், அவங்களோட ட்ரெடிஷ்னல் அவுட்ஃபிட்ஸ், கஃப்தான்ஸ், அப்புறம் சன்கிளாஸஸ், அண்ட் இங்கே நிறைய சொவீனியர்ஸ் கூட வச்சுருந்தாங்க. ஏன்னா இங்கே வந்து நிறைய டூரிஸ்ட் நம்மளால் பார்க்க முடியும் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் நேஷன்ஸ். இப்போ வந்து நம்மளோட செகண்ட் ஸ்டாப்க்கு வந்திருக்கோம். அண்ட் இங்கே வந்து நம்மளால் பக்கி ரைட்ஸ், அப்புறம் குவாட் பைக்கிங்லாம் பண்ணிக்க முடியும். பக்கி ரைட்ஸ் வந்து யூஸ்வலாக வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்கும், சிங்கிளாக பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் ஸ்குவாட் பைக்கிங் வந்து 4 வீல்ட் பைக், லைக் ஏடிவிஸ் மாதிரிலாம். அண்ட் இங்கே வந்து நான் ஸ்கார்ஃப் கட்டிக்க போகிறேன். அண்ட் இதோட பேர் வந்து ஷெமான்னு சொல்லுவாங்க. அண்ட் ஸ்டே டியூன்ட். இப்போ நம்ம எல்லா ஸ்டாப்பும் முடிச்சாச்சு. இப்போ நம்ம ஃபைனல் டெஸ்டினேஷனுக்கு தான் போக போகிறோம், விச் இஸ் த டெசர்ட். அண்ட் இனிமேல் தான் ரொம்ப த்ரில்லிங்கான சம்பவம்லாம் நடக்க போகுது, விச் இஸ் டியூன் பேஷிங். டியூன் பேஷிங்கில் வந்து கண்டிப்பாக நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியே ஆகணும். துபாய் வந்தீங்கன்னா கண்டிப்பாக டெசர்ட் சஃபாரியில் டியூன் பேஷிங் கண்டிப்பாக பண்ணுங்கள். இப்போ நம்ம டெசர்ட் வந்தாச்சு. நம்ம காரில் இருக்க காற்றெல்லாம் வந்து இறக்கிட்டு இருந்தாங்க. அப்போ தான் வந்து இந்த பெரிய பெரிய சாண்டியூன்ஸ்லாம் வந்து ஏறி இறங்க முடியும்னு. லிட்ரலாக நம்ம கார் வந்து இப்போ பறக்க போகுது. ஒரு ரோலர் கோஸ்டர் மாதிரியான ஒரு ஃபீல் தரும் இது. அண்ட் அவ்வளோதான், டியூன் பேஷிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. சைடில் மண் பறக்கிறது என்ன, வண்டி நேராகவே போல், ஃபுல்லாக அப்ஸ் அண்ட் டவுன்ஸில் தான் போயிட்டு இருந்தது. என்னால் சுத்தமாக கேமரா ஹேண்டிலே பண்ண முடியல. செம்ம சிரிப்பு, செம்ம ஃபன்னாக போயிட்டு இருந்துச்சு.
அவ்வளோதான், டியூன் பிளஷிங் முடிஞ்சிச்சு. இது ஒரு செம்ம த்ரில்லிங்கான பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ். அப்புறம் இங்கே வந்து ஃபால்கான் வச்சுருந்தாங்க. இந்த ஃபால்கான் வந்து ஈஸ்டர்ன் கண்ட்ரீஸில் ஒரு ராயல்ட்டியை குறிப்பிட்ற ஒரு பேர்ட் தான். இது நம்ம கையில் வச்சுட்டு ஃபோட்டோஸ் வந்து எடுத்துக்கலாம். அண்ட் இந்த க்ளவுஸ் போட்டுட்டு தான் இது பிடிக்கணும், இல்லைன்னா அதோட கிளாஸ்லாம் நம்மளை கீறிடும். இப்போ வந்து நமக்கு காமான சில் வைப் ஸ்டார்ட் ஆக போகுது. கேம்ப் கேட்குள்ளே போக போகிறோம். இது வந்து ஒரு வேறு லெவல் ஃபீலிங்காக இருக்கும். அண்ட் இங்கே வந்து கைட் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க இங்கே நமக்கு வந்து என்னெல்லாம் கிடைக்கும், என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்றதெல்லாம். இங்கே ஆல்ரெடி நம்மளோட டூரிஸ்ட் கைட் வந்து நம்மளோட சீட்டிங்ஸ்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருப்பாங்க. நமக்கு எந்த சீட்டிங்னு நம்ம அந்த பிளேஸில் வந்து போய் உக்காந்துக்கலாம். அண்ட் இந்த சன்செட்லாம் பார்க்குறதுக்கு அவ்வளோ ப்ளசண்ட்டாக இருந்தது. அண்ட் நமக்கு இங்கே டீ, காஃபி, அப்புறம் கூல் ட்ரிங்க்ஸ் எல்லாமே வந்து அன்லிமிட்டடாக கிடைக்கும். அதுக்கப்புறம் ஃபுட்டும் இங்கே வந்து அன்லிமிட்டட் தான். ஓகே, நைட் ஆகிறதுக்குள்ளே கொஞ்சம் வெளிச்சம்லாம் இருக்கும்போதே வந்து ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ்லாம் கொஞ்சம் எடுத்துக்கலாம் அப்படின்னு நாங்கள் வெளியே போயிட்டு ஃபோட்டோஸ்லாம் வீடியோலாம் எடுத்துகிட்டு இருந்தோம் கொஞ்சம் நேரம். அண்ட் இங்கே வந்து ஹென்னா ஸ்டேஷன் இருந்தது. அண்ட் நான் வந்து இங்கே வந்து ஹென்னா போட்டுக்கிட்டேன். ஒரு குட்டி டிசைன் தான் நமக்கு போட்டு விடுவாங்க. பட் அதோட ஸ்டெயின் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 15 டேஸ்க்கு மேலேயே இருந்தது. செம்ம லாங் லாஸ்டிங்காக இருக்குது அவங்க யூஸ் பண்ணுற அந்த மெஹந்தி. நானும் வந்து ஒரு மெஹந்தி கொண்டு வாங்கிட்டு வந்துட்டேன் அங்கேருந்து. அதுக்கப்புறம் என்ன, ஃபுல்லாக ஃபன் அண்ட் என்டர்டைன்மெண்ட் தான். பெல்லி டான்ஸ், தனூரா டான்ஸ் அண்ட் ஃபயர் ஷோ எல்லாமே அங்கே முன்னாடி தான் நடக்க போகுது. ஜஸ்ட் சிட் பேக் அண்ட் என்ஜாய் த ஷோ. நெக்ஸ்ட்டு ஸ்நாக்ஸ்க்கு வந்து ஃபலாஃபல் அண்ட் பொட்டேட்டோ ஃப்ரிட்டர்ஸாக இருந்தது. ஃபலாஃபல் வந்து சிக் பீஸில் செய்கிற ஒரு ஸ்நாக் தான். Ladies and gentlemen, please give a warm welcome to Hamala.
டின்னர் டைம். டின்னருக்கு வந்து அன்லிமிட்டெட் ஃபுட் தான். ஃபலாஃபல், சிக்கன், பார்பிக்யூ, அப்புறம் நூடுல்ஸ், ஒயிட் சாஸ் பாஸ்தா நிறைய இருந்தது. அரபிக் ஃபுட்ஸும் இருந்தது, ஆஸ் வெல் அஸ் இந்தியன் ஃபுட்ஸுமே இருந்துச்சு. கம் லெட்ஸ் என்ஜாய் தி ஷோ வித் மீ. مش لازم تعرف ترقص عايزك تفهم وتركز جدعان المهم ده اللي بيرن يا جدعان يا ابني اصبر بالذات فكك منه يا عم كمل يا اورتيجا شغلنا بريك ودينا علينا الصوت علينا شغلنا بريك ودينا علينا الصوت علينا ودعينا لحد ما جينا قلنا السبعه تغرينا يلا نولع இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த ரீல்ஸ் அண்ட் ஷார்ட்ஸ்லாம் கொஞ்சம் ஃபேமஸாக வர அந்த ஃபயர் ஷோ தான். என்ஜாய் தட் ஒன் டூ. That's it guys, அவ்வளோதான் நம்மளோட டெசர்ட் சஃபாரி vlog. உங்களுக்கு இந்த vlog பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். If you like this video, subscribe, like and share it to your friends.